தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 27/4/2025 ஞாயிற்றுக்கிழமை அசுவதி நட்சத்திரம் இரவு 1 வரை, பிறகு பரணி. இன்றைக்கு அமாவாசை. முன்னோர்களை வழிபட்டு முன்னேற்றம் காண வேண்டிய நாள். நேற்று தினம் மாலை நேரத்திலே ராகு கேது பேச்சியாகி கும்பத்திலே ராகுவும் சிம்மத்திலே கேதுவும் வந்திருக்கிறார்கள். நேற்று என்னுடைய ராசி பலன்களை எல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீர்கள். பொதுவாக ராகு கேது பேச்சு எப்படி இருக்கும் என்றெல்லாம் உங்களுக்கு எடுத்துரைத்திருந்தேன். இந்த ராகு கேது பேச்சியை பற்றி பார்க்கின்ற பொழுது, ராகுவை போல கொடுப்பானும் இல்லை, கேதுவை போல கெடுப்பானும் இல்லை. இன்னொரு பழமொழி சொல்லியிருக்காங்கல்ல, அப்படி சொல்லக்கூடாது. ராகு கிள்ளி கொடுக்காமல் அள்ளி கொடுக்கிறாரு அப்படிங்கிறதுக்காக ராகுவை புகழ்த்து சொல்றான். சரி, கேதுவை இப்படி சொல்லலாமா, கெடுக்கும்னு சொல்லி கேது திசை நடந்துச்சு அப்படின்னா ஒருத்தர் ஆன்மீகத்தில் மிகப்பெரிய அளவில் உயர்ச்சி அடைவார். ரெண்டாவது, கேதுவை போல கிடைப்பானும் இல்லைன்னு நான் சொல்றது வழக்கம். கேது மாதிரி ஒரு கிரகம் கிடைக்காதான். லக்னத்தில் ஒருத்தர் கேது இருந்தா ஞானகாரகன் கேது, ஞானத்தை ரொம்ப அதிகமாக விருத்திக்கும். அந்த கேது இப்போ சிம்மத்துக்கு வந்திருக்கு, சிம்ம கேதுவாக இருக்கு. கும்பராகுக்கு ஒரு படமொழி உண்டு, கும்பராகு குடங்குடமாக கொடுக்கும்னு. மனித தலையும் பாம்பு உடலும் கொண்டது ராகு, பாம்பு தலையும் மனித உடம்பும் கொண்டது கேது. இன்றைக்கு என்ன ஒரு பெரிய ஆச்சரியம்னா, ஞாயிற்றுக்கிழமை அசுவதி நட்சத்திரம். அசுவதிங்கிறது கேதுவினுடைய கால். ஆக அரபு கிரகத்தினுடைய ஒரு ஆதிக்கமுள்ள ஒரு நட்சத்திரம். ஞாயிறும் ராகு காலம் சேர்ற போது கோயில்களில் பார்த்தீங்கன்னா நிறைய கூட்டம் இருக்கும். இந்த ராகு கேது வழிபாட்டுக்கு ஞாயிற்றுக்கிழமை ராகு கால நேரத்தில் சரவீஸ்வர சன்னதியில் கூட்டம் இருக்கும், ராகு சன்னதியிலையும் கூட்டம் இருக்கும். பொதுவாகவே இது ரெண்டும் சேரக்கூடிய ஒரு அற்புதமான நாள். ராகு கேதுகளுக்கு ஒரு துதிப்பாடல் உண்டு. சர்ப்ப கிரகமாய் தரணியில் வந்து சந்தோஷத்தை வழங்கும் அறவே, அரவுண பாம்புணர்த்தம். உப்பற்ற நிலையை நாங்கள் பெறவும், உள்ளம் மகிழும் வாழ்வை தரவும், நற்பலன் கொடுக்கும் ராகு கேதுவே, நாடும் உன்னை துதிக்கின்றோமே. எப்பொழுதும் நீ எமக்கு அருள்க, இதயம் மகிழும் வாழ்வை தருகன்னு சொல்லி அதன் சன்னதியில் படிக்கணும். ராகுவுக்கெல்லாம், ராகு கேதுகளுக்கு நேற்று தான் பேச்சு ஆகியிருக்கு. தொடர்ந்து நம்ம வழிபாடு வச்சுக்கிறோம். அதுக்குரிய சிறப்பு ஸ்தலங்கள்லாம் தமிழகம் ஊரா இருக்கு. பாம்பு கோயில்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ ஆராய்ச்சி பண்ணி நமக்கு எது அனுகூலம் தரக்கூடிய ஆலயம்னு தேர்ந்தெடுத்து, அனுகூலமான நேரத்தில், ராகு காலம்னு இல்லை, பொதுவாக அனுகூலம் தரக்கூடிய நேரத்தில் போய் நம்ம கும்பிடுற போது இன்னும் நற்பலன் கிடைக்கும். ஆனால் சில ஆலயங்களில் ராகு காலத்தில் அங்கே வழிபாடு, கேதுக்கு அதே மாதிரி கேதுக்குரிய காலங்களில் அங்கே வழிபாடும்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான நாள் இந்த நாள். இன்று அமாவாசையும் வந்திருக்கிறது. எனவே அறைக்குள் விளக்காகி ஆள் வீட்டில் படமாகி இருக்கும் நம்முடைய முன்னோர்களையும் நாம் வழிபட வேண்டும். முன்னேற்றத்தின் முதல் படிக்கு செல்ல வைப்பது முன்னோர் வழிபாடும், அதற்கு பிறகு தெய்வ வழிபாடுகளும். வலதுகை இடதுகை நீங்களாக நம்பிக்கை என்ற ஒரு கை சேருமானால் வாழ்க்கை என்ற கை மிக சிறப்பாக இருக்கும் என்று தெரிவித்து இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, சூரியனும் சந்திரனும் உங்கள் ராசிக்குள் இன்று. சந்திரபலம் உங்களுக்கு நன்றாக இருப்பதனாலே சுகங்களும் சந்தோஷங்களும் வந்து சேரும். திட்டமிட்ட காரியங்களை திட்டமிட்டபடி நடத்தி வைப்பீர்கள். தேக்க நிலை மாறி தெளிவு பிறக்கும். ஊக்கத்தோடும் உற்சாகத்தோடும் பணிபுரிவீர்கள். வருமானம் உயரும். இந்த நாள் நல்ல நாள். ரிஷபராசினியர்களே, 12ஆம் இடத்திலே சூரியன் 4க்கு அதிபதி இருப்பதனாலே வீடு இடம் வாங்கும் யோகம் உங்களுக்கு உண்டு. புதிய பொறுப்புகள் உங்களுக்கு வரலாம். விடிகாலையிலேயே விரயங்கள் ஏற்படுகிறது என்று கவலைப்படுவீர்கள். இருந்தாலும் சுபவிரயமாகவே அது அமையலாம். அதே நேரத்திலே உங்களுக்கு சொத்துக்களால் ஆதாயம் கிடைக்கும் இந்த நாள். சொந்தங்களாலும் உங்களுக்கு நன்மைகள் இன்று கிடைக்கலாம். நேற்று ராகு கேது பேச்சியாகி வந்திருக்கும் இடம் நல்ல இடம் என்பதனாலே உங்களுக்கு தொழிலிலே சில மாற்றங்கள் வரலாம். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் விஆர்எஸ் பெற்றுக்கொண்டு வெளியில் வந்து சுயதொழில் தொடங்கும் சூழல் கூட உருவாகலாம். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். மிதுனராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் 9ஆம் இடத்திலே ராகு வந்திருக்கின்றார். எனவே நீங்கள் தீட்டிய திட்டங்கள் எல்லாம் வெற்றி பெறும். பொன்பொருள்கள் பெருக வழிபிறக்கும். மதிப்பு மரியாதையும் உயரும். மனக்குழப்பங்கள் அகலும். உத்தியோகத்திலே உங்களுக்கு இடமாற்றங்கள் உயர் அதிகாரிகளுடைய அனுகூலத்தோடு கிடைக்கலாம். அது மட்டுமல்ல, கணவன் மனைவி பிரிந்து வெவ்வேறு இடங்களில் வேலை பார்த்து வந்தால் ஒன்றாக ஒரே இடத்திலே இணைந்து வேலை பார்க்கும் சூழல் கூட உருவாகும் அமைப்பு உண்டு. இப்பொழுது நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம். இன்று இனிய நாள். கடகராசினியர்களே, ராசியில் செவ்வாய், ஆனால் அஷ்டமத்தில் சனியும் இருக்கிறது, ராகுவும் இருக்கிறது. வாக்கிய கணித ரீதியாக சனிப்பெயர்ச்சி
அதாவது 6/3/2026 தான் பேச்சு ஆகின்றது. திருக்கணித ரீதியாக பேச்சு ஆகிவிட்டதாக பஞ்சாங்கம் குறிப்பிடுகிறது. ஆனால் வாக்கிய கணித ரீதியாக இன்னும் பேச்சு ஆகவில்லை. கூட ராகுவும் இருக்கின்றார். எனவே இன்று நீங்கள் மிக மிக கவனத்தோடு இருக்க வேண்டும். அருகில் இருப்பவர்களின் அனுசரிப்பு கொஞ்சம் குறையலாம். திட்டமிட்ட காரியங்கள் திடீரென மாற்றப்படலாம். பயணங்களை கூட மாற்றி அமைப்பீர்கள். அதே நேரம் ஆரோக்கியத்திலும் அதிக தொல்லை ஏற்படலாம். ஒரு சிலருக்கு ரண சிகிச்சை செய்யும் சூழல் கூட உருவாகலாம். மிகுந்த கவனம் தேவை. வழிபாட்டிலும் கவனம் செலுத்துங்கள். சிம்மராசினியர்களே, உங்களுக்கு 7ஆம் இடத்திலே சனி ராகு. எனவே வாழ்க்கை துணையோடு கொஞ்சம் பிரச்சனைகள் வரலாம். குடும்பத்தில் உள்ளவர்களின் அனுசரிப்பு குறையும். விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டும். பணம் விரயமாகிறதே, குடும்ப சுமை கூடுகிறதே, என்னதான் செய்யும், தாக்கு பிடிக்க முடியவில்லையே என்றெல்லாம் கவலைப்படுவீர்கள். என்ன இருந்தாலும் நீங்கள் புறம்புவதால் ஒன்றும் பயனில்லை. பேச்சியாகி இருக்கும் ராகு கேதுக்களில் கேது உங்கள் ராசிக்குள் வந்திருக்கிறார். எனவே ஞானகாரகன் வந்ததால் தொடர்ந்து விநாயகர் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். சிறப்பு ஸ்தலங்களுக்கு யோக வளம் பெற்ற நாளில் சென்று வழிபடுவது நல்லது. கன்னிராசினியர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கும். பணம் வந்த மறுநிமிடமே செலவாகலாம். இப்படி இருக்கிறதே கவலை என்ற உங்களுக்கு மனக்கவலைகள் கொஞ்சம் அதிகரிக்கும். எதிரிகளாலும் தொல்லைகள் உண்டு. உத்தியோகத்தை பொறுத்தவரை சக பணியாளர்களிடம் நீங்கள் ஏதேனும் பொறுப்புகளை ஒப்படைத்தால் அது நடைபெறாமல் போகலாம். மேலதிகாரிகளின் கெடுபிடி கொஞ்சம் அதிகரிக்கும். மிக மிக கவனம் தேவை. துலாம் ராசி நேயர்களே, அஷ்டமத்து குருவின் ஆதிக்கம். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய நாள். விலகிச் சென்றவர்கள் விரும்பி வந்து இணைந்து சேருவார்கள். ஆடம்பர பொருட்களை வாங்குவதிலும் அக்கறை காட்டுவீர்கள். ஒரு சிலர் பணி நீக்கம் செய்யப்படும் அளவு ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். அஷ்டமத்தில் குரு இருப்பதனாலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். உத்தியோகத்திலே உங்கள் பொறுப்புகளை நீங்கள் பக்கத்தில் இருப்பவர்களிடம் பணிபுரிபவர்களிடம் கொடுத்தால் அது நடைபெறாமல் போகலாம். அதனால் மேலதிகாரிகளின் கோபத்துக்கு ஆளாக நேரிடும். இன்று கொஞ்சம் எச்சரிக்கையோடு தான் நீங்கள் இருக்க வேண்டும். என்ன இருந்தாலும் சூரிய பார்வை இருப்பதனாலே காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடிவிடும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழும் நாள். போன் மூலம் பொன்னான தகவல் கிடைக்கும். பேச்சியான ராகு கேதுக்களில் கேது தொழில் ஸ்தானத்திற்கு வருவதனாலே புதிய தொழில் தொடங்கும் திட்டங்கள் நிறைவேறும். நண்பர்களை நம்பி செய்த முயற்சி உங்களுக்கு கைகூடலாம். சொத்துக்கள் வாங்க விற்க எடுத்த முயற்சியிலும் லாபம் கிடைக்கலாம். இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு அஷ்டமத்திலே செவ்வாய், 3ஆம் இடத்திலே சனி ராகு. முன்னேற்ற பாதையில் சர்க்கிள்கள் வரலாம். வாங்கல் கொடுக்கல்கள் சரளமாக இருந்த நிலை கொஞ்சம் மாறும். திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடி நடைபெறாமல் போகலாம். உறவினர்கள் கூட உங்களை விட்டு பிரிய நேரிடும். நீங்களே உங்கள் வாக்கே உங்களுக்கு எதிரியாக இருக்கலாம். எதை செய்தாலும் நீங்கள் யோசித்து செய்ய வேண்டும். அனுபவமிக்கவர்களின் ஆலோசனைகளை கேட்டுக்கொண்டு செய்வது நல்லது. 6இல் குரு ஊரில் பகை என்பார்கள். அருகில் இருப்பவர்களிடம் உங்கள் முன்னேற்றத்தை சொன்னால் அதனால் பாதிப்புகள் வரலாம். மிக 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 கவனமாக இருக்க வேண்டிய நாள் இந்த நாள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் குரு பார்வை இருக்கின்றது. பொதுவாக குரு பார்த்தால் கோடி தோஷ நிவர்த்தி என்பார்கள். எந்த விதமான பாதிப்பு இருந்தாலும் அதை அகற்றும் ஆற்றல் குருவின் பார்வைக்கு உண்டு. அதிலும் நேற்று பேச்சியான ராகு 2ஆம் இடத்திற்கு வந்திருக்கிறார். 2இல் ராகு திரண்ட செல்வத்தை கொடுக்கும் என்பார்கள். எனவே வரவேண்டிய பாக்கியங்கள் வசூலாகும். தொழில் உத்தியோகத்திலே கணிசமான தொகை கைகளிலே புரளும். பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும். புதிய நண்பர்களின் அறிமுகம் கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். கும்பராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் ஜென்மத்தில் ராகு வந்திருக்கிறார். ஜென்ம ராகுவாக இருப்பதால் இடமாற்றம், வீடு மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம், வாகன மாற்றம் என்று ஏதாவது ஒரு மாற்றம் வரத்தான் செய்யும். வரும் மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். கணவன் மனைவி இருவரும் பணிபுரிபவர்களாக இருந்தால் வேலை நிமித்தமாக, உத்தியோகத்தில் உயர்வு காரணமாக, ஊதிய உயர்வின் காரணமாக ஒருவர் விலகி வேறு இடத்துக்கு சென்று வேலை பார்க்கும் சூழல் கூட உருவாகலாம். அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து நீங்கள் அமைத்துக் கொள்வது நல்லது. 2இலே சுக்கிரன் இருப்பதால் இன்றைக்கு பொருளாதாரம் சிறப்பாகவே இருக்கிறது. மீனராசி நேயர்களே, புத சுக்கிர யோகம். சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை. எனவே உடன்பிறப்புகளும் உடன் இருப்பவர்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். நினைத்தது நிறைவேறும். வங்கிகளில் சேமிப்பு உயரும். வளர்ச்சி பாதையை நோக்கி அடியெடுத்து வைப்பீர்கள். வருங்கால நலன்கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். பிள்ளைகளின் எதிர்கால கனவுகளை நனவாக்கவும் நீங்கள் செயல்படுவீர்கள். இந்த நாள் மிக இனிய நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.